சேர்ந்து வாழ் எனும் பேரறிஞர் அண்ணாவின் வரிகளின் வடிவமாய் நிற்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசால் இன்று நாட்டிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறி இருக்கிறது. மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அதனை பார்த்து செய்யக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு நடந்து வருகிறது. அத்தகைய ஆட்சியினை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சாமானிய மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்து வருகிறது திராவிட மாடல் அரசு. பல்வேறு தொகுதிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பட்டாக்களை வழங்கி வருகிறார்கள். இன்று மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவுகளை சுமந்து அவரின் வழியில் ஆட்சியினை நடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சாமானிய மக்களுக்கு பட்டாக்களை வழங்கி வருகிறது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வரவேற்று மகிழ்கிறார்கள். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி மக்களை காணவும் மக்களுக்கான பட்டாக்களை வழங்கி சிறப்பிக்கவும் வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் என்றும் மக்களுடன் நின்று மக்களுக்கான திட்டங்களை அளித்து மக்களுக்கான தேவைகளை அறிந்து அதனை பூர்த்தி செய்து வருகிறார்கள். இன்றும் மக்களுக்காக பட்டாக்களை வழங்கி சிறப்பிக்க வருகை தருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். திராவிட மாடல் என்ற சொல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாடு முழுவதும் பரவி தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. காரணம் இது வளர்ச்சிக்கான மாடல், வளர்ச்சியின் அடையாளம். அத்தகைய திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் மக்களின் அன்பான வரவேற்பினை ஏற்று இந்த விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள். திட்டங்களால் பயனடையும் மக்கள் மகிழ்ச்சியுடனும் வாஞ்சையுடனும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வாஞ்சையுடன் வரவேற்று மகிழ்கிறார்கள். மக்களின் மகிழ்ச்சியான
அரவணைப்பான உற்சாகமான வரவேற்பினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள். செல்லும் இடமெல்லாம் மக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்தகைய மகிழ்ச்சியான வரவேற்பினை அளித்து வருகின்றனர். காரணம், மக்களுக்காக திராவிட மாடல் அரசு தரும் திட்டங்கள். இந்த திட்டங்களின் மூலம் ஒவ்வொருவரும் பயனடைந்திருக்கின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், விடியல் பேருந்து பயண திட்டம், தாயு மாணவர் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை தந்து நாட்டிற்கே முன் உதாரணமாக முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டினை முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும். கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் நீதியை உள்ளடக்கியதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி. அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியின் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சாமானிய மக்களுடன் மக்களுக்காக களத்தில் நிற்பவரே தலைவர். அத்தகைய தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் வரவேற்கிறோம். விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்று தமிழ்நாட்டு மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி, மனங்களில் நிறைவு. காரணம், திராவிட மாடல் அரசு. இந்த இனிய விழாவில் வரவேற்புரையாற்ற மதிப்பிற்குரிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக நடைபெறும் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் முன்னிலை உரையாற்றியுள்ள மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் பெருநகர் சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களையும் மதிப்புக்குரிய மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களையும் மதிப்புக்குரிய வீட்டு வசதி வாரியம் தலைவர் அவர்களையும் மண்டல் குழு தலைவர் அவர்களையும் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களையும் நில நிர்வாக ஆணையர் அவர்களையும் நீல அளவை மற்றும் நீலவரி திட்டம் இயக்குனர் அவர்களையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் பெருநகர் சென்னை மாநகராட்சியின் தென் சென்னை வட்டார துணை ஆணையர் அவர்களையும் பத்திரிகை துறை நண்பர்களையும் அனைத்து துறை அரசு அலுவலர்களையும் விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள பயனாளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள்.
இந்த விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை மக்கள் மகிழ்ச்சியுடனும் வாஞ்சையுடனும் வரவேற்றனர். காரணம், இவர்கள் தரக்கூடிய திட்டங்கள். தற்போது மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோரும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு மேயர் அவர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்கள், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர், விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர், ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைவர் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. விழாவில் பங்கேற்றுள்ள அனைத்து அரசு உயர் அலுவலர்கள் என அனைவருக்கும் சென்னை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மக்களின் அன்பை பெற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. மக்களின் முகங்களில் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள், எப்போதும் மக்களுடன் நிற்கக்கூடிய தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இந்த விழாவில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த விழாவில் திட்ட விளக்க உரையாற்ற மதிப்பிற்குரிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவர்கள், அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். மக்களுக்கு பட்டாக்களை வழங்கி மக்களின் முகங்களில் மகிழ்ச்சியை காண்கிறது திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தேவையானவர்களுக்கு பட்டாக்கள் எளிமையாக கிடைக்கும் வண்ணம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு சாமானிய மக்களை மகிழ்ச்சியுடன் மலரச் செய்கிறது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களை விழாவில் முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய ராசியான பொற்கரங்களால் பட்டாக்களை இங்கே வந்திருக்க பயனாளிகளுக்கு வருகின்றிருக்கிற தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய வீட்டு பிள்ளை, நம்முடைய அருமை தம்பி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தமிழ்நாடு வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சர் அருமையண்ணன் முத்துசாமி அவர்களே, தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமையண்ணன் அவர்களே, அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, மதிப்புக்குரிய மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்புக்குரிய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்புக்குரிய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்புக்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களே, மதிப்புக்குரிய வீட்டு வசதி வாரிய தலைவர் அவர்களே, வருவாய்த்துறையினுடைய செயலாளர் அவர்களே, நில அளவை துறையினுடைய திட்ட இயக்குனர் அவர்களே, தமிழ்நாடு வீட்டு வசதி மேலாண்மை இயக்குனர் அவர்களே, சென்னை பெருநகரத்தினுடைய வட்டார துணை ஆணையர் அவர்களே, வலசரவாக்கம் மண்டல குழு தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, பயனாளிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
திராவிட மாடல் அரசு என்ன செய்தது என்ற கேள்விக்கு பதில் இங்கே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சென்னை மாநகரத்தை பொறுத்தளவிற்கு பட்டா வழங்குவது என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. அதை இன்றைக்கு மாற்றி நமக்கும் சென்னையிலே வாழ்கிற மக்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவோர் மட்டுமல்லாமல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பவர்களுக்கும் அவர்களுக்குரிய அந்த பட்டா ஆணையை வழங்குகிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுமனை பட்டா வழங்குவது சென்னையில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேறு பகுதிகளெல்லாம் நாம் பட்டா வழங்குகிறோம், சென்னையில் வாழ்கிற மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில் இருக்கிற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கிற உள்ளாட்சி பிரதிகளும் என் மத்தியிலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் தம்பி உதயா தலைமையிலே ஒரு குழு அமைத்திருக்கிறேன். அந்த குழுவில் உட்கார்ந்து பேசி சென்னையில் இருக்க மக்களுக்கெல்லாம் பட்டா வழங்குகிற பணியை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். யாரிடம் அந்த வேலையை கொடுத்தார் என்று சொன்னால் தம்பி உதயாவிடம் அந்த வேலையை கொடுத்தார்கள். செய்ய முடியாத காரியத்தை யார் செய்து காட்டுவார் என்பதையெல்லாம் அறிந்து நம்முடைய தம்பி உதயா மத்தியிலே கொடுத்தார்கள். தம்பி உதயா அவர்கள் தொடர்ந்து 2-3 கூட்டங்களை நடத்தி ஒரு வரைமுறைப்படுத்தி இன்றைக்கு சென்னையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாம் இன்றைக்கு பட்டாக்களை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரை சென்னையில் 6 இடங்களிலே மொத்தம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய துணை முதலமைச்சரை வைத்து நாம் நடத்தியிருக்கிறோம். ஏறத்தாழ 1,40,000 பேருக்கு பட்டாக்களை சென்னையில் மட்டும் வழங்கியிருக்கோம் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் அரசு. இதற்கு முன்னாலே இருந்தவர்கள் செய்ய தவறியதை இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உங்களை வீடு தேடி வந்து உங்கள் இருக்கிற பகுதியில் வந்து உங்களை தேடி இந்த பட்டாக்களை வழங்குகிறார்கள். இது மட்டுமல்ல, அரசாங்க இடங்களிலே சிப்காட் போன்ற இடங்களில் எல்லாம் சிப்கோ போன்ற இடங்கள் எல்லாம் இடங்களை வாங்கி ஆலைகளை கட்டியவர்கள் கூட அவர்கள் பேரிலே பட்டா இல்லை. அந்த பட்டாவெல்லாம் அரசாங்க கணக்கில் இருந்ததையும் அதையும் மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள். அந்த பணியும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் பணிகள் தொடர வேண்டும், இன்னும் நிரம்ப செய்ய வேண்டும். மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வதில் எல்லா அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் முன்னணியாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் உண்டாக்கியிருக்கிறார்கள். அந்த பணியை சிறமேற்கொண்டு செய்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இன்னும் நிரம்ப நல்ல பணிகள் நடக்கும். வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்தில் என் துறையின் சார்பாக அவர்களை வரவேற்று துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்ததற்காக அவரை நான் இந்த நேரத்தில் இரு கரம் கூப்பி நன்றி சொல்லி தொடர்ந்து இதுபோல் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு தெம்பு வருகிறது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். தம்பி நம்மிடம் கேட்பார்கள், தம்பி கேட்பதற்கு முன்பாக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என்னுடைய துறையை சார்ந்த அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கு தம்பியினுடைய ஒரு ஆர்வம், தம்பியினுடைய ஒரு தூண்டுகோள் தான் எங்களை இன்னைக்கு இயக்குகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தன் வீட்டில் ஒருவராய் பார்த்து மகிழ்ந்து உரிமையுடன் கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு கே.கே.எஸ். ராமச்சந்திரன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரத்துடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே, மருத்துவர் எழிலன் அவர்களே, அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே,
சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, மாநகராட்சியுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் நொலம்பூர் ராஜன் அவர்களே, அண்ணன் PK மூர்த்தி அவர்களே, வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா IAS அவர்களே, நில நிர்வாக ஆணையர் டாக்டர் KS பழனிசாமி IAS அவர்களே, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துடைய இயக்குனர் திரு தீபக் ஜேக்கப் IAS அவர்களே, சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் IAS அவர்களே, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனர் திரு கணேசன் IAS அவர்களே, வட்டார துணை ஆணையாளர் திரு அப்தாஃப் ரசூல் IAS அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீதா உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, வீட்டுமனை பட்டாக்களை பெற வந்துள்ள என் அருமை பயனாளிகளே, அண்ணன் குணசேகரன், பாலவாக்கம் விஸ்வநாதன், பாலவாக்கம் மனோகரன், வேளச்சேரி பாஸ்கர், அண்ணன் வீரமணி, சகோதரர் சங்கர் கணேஷ், சகோதரர் ராமாவரம் ரவி, நவராஜ், நரேன் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மதுரவாயல் பகுதிக்கு வருகை தந்து 1600 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகின்ற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மூன்றும் தான் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இல்லாமல் இருக்க முடியாது. இதில் உடை, உணவு பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குடியிருக்கின்ற அந்த இடம் வேண்டும், அதுவும் பட்டாவோட வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டுக்கு பட்டா இல்லைன்னா அதனால் ஏற்படுகின்ற வேதனைகளை பட்டியலிட முடியாது. EB கனெக்ஷன் வாங்க முடியாது, வாட்டர் கனெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, பேங்க் லோன் கிடைக்கிறது கஷ்டம், எப்போ இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க, யார் வந்து காலி பண்ண சொல்லுவாங்கங்கிற பதட்டம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம், உங்களுடைய பதட்டங்களை எல்லாம் போக்கி பட்டா கொடுப்பதற்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இன்றைக்கி பட்டா கிடைச்சதுனால இன்றைக்கி இரவு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் தூங்க போகலாம். பட்டாங்கிறது உங்களுடைய நெடுநாள் கோரிக்கை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய அந்த உரிமையை இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. இந்த மதுரவாயலை பொறுத்தவரை இது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதுக்கு இணையாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம். மதுரவாயல் மட்டுமல்ல, சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெல்ட் ஏரியாக்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார்கள். சென்ற ஆண்டு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இதற்காகவென்று. அந்த குழுவை பல முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார்கள். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஓராண்டில் 1,40,000 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கியிருக்கோம் என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னை மட்டுமல்ல, பிற மாவட்டங்களையும் பிற ஊர்களையும் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கின்ற மக்களுக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய அரசு அமைந்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாடு முழுக்க சுமார் 19 லட்சம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு துணையாக நின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், வழிகாட்டியாக இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும், அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பயனாளிகளின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக டாக்டர் கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார். கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகி கொண்டிருக்கின்றது. அரசை தேடி மக்கள் வரணுங்கிற அந்த நிலைமையை மாற்றி
இன்னைக்கு மக்களை தேடி நம்முடைய அரசு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாத காலமாக உங்களுடன் முதலமைச்சருடைய பெயர் உங்களுடைய முதலமைச்சர் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10,000 மக்கள் குறை தீர்ப்பு முகாம்களை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றோம். அந்த முகாம்களை வருகின்ற அந்த பெட்டிஷன்ஸ் அத்தனையும் உடனடியாக முடிந்தவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை பரிசீலித்து அதையெல்லாம் முதலமைச்சர் அவருடைய தனிப்பட்ட மேற்பார்வையில் அனைத்து கூட்டங்களையும் நடத்தி, அனைத்து அரசு அதிகாரிகளும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி முதலமைச்சர் அவர்களுடைய தனி கவனத்தோடு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக சமீபத்தில் தொடங்கப்பட்ட வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்கின்ற முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார். அதே மாதிரி மகளிர் வளர்ச்சிக்காக மகளிர் விடியல் பயண திட்டம், மகளிருடைய கல்வி உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம், மாணவருடைய கல்விக்காக தமிழ் புதல்வன் திட்டம், குழந்தைகளுடைய கல்விக்காக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மகளிருடைய பொருளாதார உரிமைக்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு இப்படி பல முற்போக்கான திட்டங்களின் காரணமாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலம்தான் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் காத்திருக்கின்றோம். இந்த அரசு என்றைக்கும் மக்களோடு உங்களோடு பக்கபலமாக உங்களுக்கு துணையாக இருக்கும். எனவே இந்த அரசுக்கு துணையாக நீங்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பட்டாக்களை பெற வந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சாமானிய மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வண்ணம் பட்டாக்கள் வழங்கும் விழாவில் பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1550 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றன. மகேஷ் ஆனந்தராஜ் பயனாளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அரசாணை எண் 97 படி தற்போது இவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் பயனாளிக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பயனாளி தனசேகர் அவர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பயனாளி ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு சர்க்குணம் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் தரும் திராவிட மாடல் அரசு. திருமிகு வாசுகி அவர்கள் மகிழ்ச்சியுடன் மக்கள் பட்டாக்களை வாங்கிச் செல்கின்றனர். திருமிகு பானு அவர்கள் திருமிகு பாப்பாத்தி அவர்கள் திரு மகாலிங்கம் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பயனாளி உஷாராணி அவர்களுக்கான பட்டா வழங்கப்படுகிறது. திரு ராஜு, திரு ராஜு அவர்களுக்கான பட்டா, திரு அகமது அவர்களுக்கான பட்டா, பயனாளி தேவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு வினோத்குமார், திருமிகு மாலதி ஏழுமலை அவர்கள், அபிநயா அவர்களுக்கான பட்டா வழங்கப்பட உள்ளது.
திருமிகு சாந்தி அவர்கள், திரு மனோகரன் அவர்கள், திருமிகு சுமதி அவர்கள், திரு தேவராஜன் அவர்கள், திரு இளங்கோ அவர்கள், திரு கௌரி சங்கர், திருமிகு ராஜேஸ்வரி, திருமிகு சாந்தி, திரு சக்திவேல் அவர்கள், பயனாளி தேவி அவர்கள், 30 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குகிறது அரசு, பாத்திமா அவர்கள், லக்ஷ்மி அவர்கள், திரு கங்காதரன் அவர்களுக்கான பட்டா வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். திரு சஞ்சய் பாண்டரங்கன் அவர்கள், திருமிகு இந்திரா அவர்கள், பயனாளி திரு அந்தோணி ராஜ் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டாவினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். திரு ரத்னசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு பட்டாக்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக நடைபெறும் வீட்டுமனை பட்டா வழங்கும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்த மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் துணை மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், மதிப்பிற்குரிய வீட்டு வசதி வாரிய தலைவர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மேலாண்மை இயக்குனர் வீட்டு வசதி வாரியம் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்களுக்கும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் தென் சென்னை வட்டார துணை ஆணையர் அவர்களுக்கும், அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த நிலைக்குழு மண்டலக்குழு தலைவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து பயனாளிகளுக்கும், காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சென்னை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக மற்ற பயனாளிகள் அனைவருக்கும் இவ்விழாவில் அவரவர் இடங்களுக்கே வந்து பட்டாக்கள் வழங்கப்படும். தற்போது நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा, तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे.
விழாவில் பங்கெடுத்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பயனாளிகள் அனைவரையும் அவரவர்களின் இருக்கைகளிலேயே அமர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான வீட்டுமனை பட்டாக்கள் அலுவலர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து அளிப்பார்கள். பயனாளிகள் அனைவரும்